ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடில்ஸ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆரி ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரேமில் வந்து 2 ரிங் இருக்கும், அவுட்டர் ரிங், இன்னர் ரிங்கு. ஸோ இன்னர் ரிங் வந்து கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி சில்க் கிளாத்து, ஓகேங்களா, சில்க் கிளாத்து ப்ளவுஸ் பீஸ் வந்து மேலே வச்சு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நான் நெக் மார்க் பண்ணியிருக்கேன், பேக் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அது நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இழுத்து வச்சு நம்ம பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கணும், ஓகேங்களா. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவுட்டர் ரிங் இருக்கும் இல்லையா, அவுட்டர் ரிங் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஓரளவுக்கு நம்ம இந்த மேலே ஃப்ரேம் மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு லூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா எண்டு வரைக்குமே ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா. லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த ஃப்ரேம் எடுத்து மேலே அப்படியே இந்த இன்னர் ரிங் இருக்கும் இல்லையா, இன்னர் ரிங் மேலே இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஃபுல்லாக சுற்றி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உள்ளே பாருங்கள், கிளாத் வந்து டைட்டாக இல்லை, ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும் கிளாத் வந்து லூஸாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூஸாக இருக்கிற கிளாத்தை மெதுவாக ரொம்ப எந்த அளவுக்கு ஸ்லோவாக இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக கிளாத்தை வந்து இழுங்க. ரொம்ப ஸ்பீடாக இழுத்திங்கன்னா கிளாத்து டேமேஜ் ஆகிடும். ஸோ இழுக்கும்போது என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, கட்டை விரல் வச்சு நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி சேர்த்து இழுக்கணும், ஓகேங்களா. கிளாத்து வந்து ஃபோர்ஸாக ஒரு கையில் பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ கிளாத்து இழுக்கும்போது இந்த மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சி, கீழே 4 ஃபிங்கர் இருக்கும், மேலே தம் ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சு பிடிச்சி இழுக்கணும், ஓகேங்களா. அப்போ இழுக்கும்போது கிளாத் வந்து பாருங்கள் உள்ளெல்லாம் கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும், அந்த பேக் நெக் நான் வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிளாத் வச்சு இந்த மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு இழுத்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்க்ரூவை வந்து ஒரு 2-3 சுற்று வந்து என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் டைட் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு 2-3 சுற்று டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிளாத்தை வந்து இழுக்கணும். ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இழுக்கும்போது. இன்னொன்று என்ன அப்படின்னா, கிளாத்து வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இப்போ பேக் நெக்கு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து சிங்கிள் கிளாத்தாக இருக்கும். இந்த சிங்கிள் கிளாத்தை மட்டும் பிடிச்சி இழுக்கக்கூடாது. 2 கிளாத் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கிளாத்தை வந்து இழுக்கணும், ஓகேங்களா. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் கிளாத்து, ஓகேங்களா. இதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, அது இந்த மாதிரி வச்சு நம்ம திருப்பி கிளாத்தை இந்த மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு 2 கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுலேருந்து தடுக்கலாம், ஓகேங்களா. டேமேஜ் ஆகாது கிளாத்து. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் சுற்றி ஃபுல்லாக இழுக்கணும். நம்ம கிளாத்தை ஃப்ரேமில் நல்லா இழுக்கணும். உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கிளாத்தை வந்து டைட் பண்ணணும். ஃப்ரேமையும் வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கணும், ஒரு கையில் இழுக்கலாம், ஓகேங்களா. ஃப்ரேம் விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரேம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கழண்டு வந்துடும். ஸோ ஒரு கையில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க. 2 ஃப்ரேமையும் சேர்த்து பிடிக்கணும், இன்னர் ரிங் அண்ட் அவுட்டர் ரிங் 2ஐயும் சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு கையில் இந்த தம் ஃபிங்கர், அந்த நம்ம 4 ஃபிங்கர் இருக்கு இல்லையா, 4 ஃபிங்கர் மேலே கிளாத்து வச்சு அதுக்கு மேலே தம் ஃபிங்கர் வச்சு இப்படி பிடிச்சி இழுக்கணும், ஓகேங்களா. இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லு சுற்றியும் ஒரு டைம் இன்னொரு டைம் வந்து இழுத்துக்கிறேன் நான். ஸோ இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்னொரு டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2-3 டைமு இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. 2-3 டைம் சுற்றி கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வந்து கிளாத் அந்த மாதிரி இழுக்கணும். ஸோ அந்த ஃபுல் ரிங்கை சுற்றி நம்ம இந்த மாதிரி கிளாத்தை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபுல்லாக டைட் வச்சிடணும், ஓகேங்களா. ஸோ உள்ளே தொட்டு பார்க்கும்போது கிளாத் இன்னுமே உள்ளே போகுது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
கொஞ்சம் இன்னும் டைட்டன் பண்ணிக்கணும் கிளாத்தை. இப்படி தட்டும்போது நம்மளுக்கு கிளாத்து மேலே வந்து நம்ம தட்டும்போது நம்மளுக்கு டப் டப்னு சவுண்டு வரணும். ஓகேங்களா? அப்படி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து ஃப்ரேமில் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு டைம் அந்த மாதிரி சவுண்டு வரலன்னா நீங்கள் ஸ்க்ரூவை நல்லா இன்னொரு டைம் கூட டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து மறுபடியும் தட்டி பார்க்கலாம். தட்டி பார்க்கும்போது அந்த மாதிரி சவுண்டு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபுல்லுமே நான் வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லுமே டைட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கிளாத் வந்து ஃப்ரேம்லேருந்து லூஸ் ஆகாது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சவுண்ட் வந்து டப் டப்னு கேட்கும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்கல. இதெல்லாம் நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக தட்டி பாருங்கள், சவுண்டு கண்டிப்பாக கேட்கும். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக பேக் நெக் வரைஞ்சி கீழே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபுல் இப்போ பேக் நெக் வந்து டிசைன் வந்து ஃபுல் டிசைன் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். 18 இன்ச் ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிங்கை வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத் வந்து ஃப்ரேம்லேருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் கிளாத்தில் ஒரு டேமேஜ் கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.